என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்னையே, எனக்கு எப்படியாவது நன்மையை செய்து கொடுங்கள் என்று நீ என்னை கேட்பது என் காதுகளுக்கு கேட்டுவிட்டது. எனக்கு இதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் என்று நீ நித்தமும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய மனநிலையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி உன்னுடைய வாழ்நாளில் உனக்கு கிடைக்க முடியாத பொக்கிஷத்தை, யாருக்கும் கிடைக்க முடியாத அதிர்ஷ்டத்தை கூட கொடுத்துவிட உன் தாயானவள் வந்துவிட்டேன். என் செல்லமே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன்னுடைய எண்ணம்படி, உன்னுடைய மனம்படியே நடக்கப் போகின்றது. நீ வாழும் வாழ்க்கையில் இதுநாள் வரையில் பல விஷயங்கள் உன்னுடைய படியே நடக்கவில்லை என்று பல சமயங்களில் நீ தோல்விதான் அடைந்திருக்கிறாய். எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றங்களாக முடிந்துள்ளது என எல்லாமே எனக்கு தெரியும். செல்லும் பாதையெல்லாம் உனக்கான பாதை கிடையாது. ஆனால் நீ சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக உனக்கான பாதையாக அது மாறும். என் தங்கமே, நீ ஆசைப்பட்டதை அப்படித்தான் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நீ என் மீது மிகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது உன்னுடைய பக்திக்கு பரிசாக உன்னை தேடி உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னால் கணிக்கவே முடியாது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நடக்கப் போகும் விஷயங்களை உன்னால் தான் உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள். நடப்பது எல்லாமே இனிமையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உனக்கான செயல்களை சிறப்பாக செய்யப்பார். இதுவரை நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு இனி என்ன நடக்க வேண்டும், அதை எப்படி நான் நடத்த வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரமடைந்து விடுவாய். என் தங்கமே, நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு பறவையின் சிறகு கீழே ஒன்று விழுந்து விட்டால் அது உடனே பயந்து போய் பறப்பதை நிறுத்துவது கிடையாது. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இடையே வரும் தடங்கல்களையும் தோல்விகளையும் நினைத்து கவலைப்படாமல் முன்னேறி போய்கொண்டே இரு. இடையில் வந்து செல்பவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கை பாதையை நிறுத்தவும் வேண்டாம். அவர்களை பற்றி கவலைப்படவோ யோசிக்கவோ வேண்டாம். பிறரை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக அவரிடத்தில் நீ இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்பதை யோசித்துவிட்டு அவர்களை விமர்சனம் செய். மற்றவர்கள் உன்னை குறை சொன்னால் உன்னுடைய மனம் எந்த அளவுக்கு, எந்த கஷ்ட நிலைக்கு ஆளாகும், நீ எவ்வளவு வேதனைப்படுவாய் என்பதை யோசித்துவிட்டு பிறகு மற்றவர்களை குறை செய்ய ஆரம்பிக்கும் வேலையை செய். அவர்களுடைய மனதை வருத்தப்பட வைக்கவும் வேண்டாம். உண்மையில்லாத உறவிடம் ஒட்டி இருப்பதை விட அப்படி உண்மையில்லாத உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பதே உனக்கு நல்லது. என் தங்கமே, என் குழந்தையான நீ அனைவரிடத்திலும் உண்மையாக இரு. உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன். நீ அந்த உண்மையோடு மற்றவர்களிடம் நடந்து கொண்டால் உனக்கு தேவையான நன்மைகளை நானே செய்வேன். என் செல்லமே, புதிதாக ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பழையதை விட்டுவிடாதே என் செல்லமே. ஏனென்றால் இனி உனக்கு கிடைக்கப் போகும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, வலியை கொடுக்குமா என்பது உனக்கு தெரியாது அல்லவா? இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை கண்டு நீ கலங்கவும் வேண்டாம், ஒதுங்கி வெதும்பி நிற்கவும் வேண்டாம். ஏனென்றால் எப்பொழுது எதை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாயோ அது மீண்டும் மீண்டும் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் எது நடந்தாலும்
அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளும் மனதை உனக்குள் நீ வளர்த்து கொண்டால் நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைக்காகவே நடந்து முடியும். இன்னொருவரின் சொல் கேட்டு யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அப்படி மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உனக்கு அன்பு செலுத்துபவர்கள் மீது ஒருபொழுதும் நம்பிக்கை வைக்காதே. ஏனென்றால் அவர்கள் நிச்சயம் பொய்யானவர்களாகத்தான் இருப்பார்கள். என்றெல்லாமே அவர்களுடைய அன்பில் நேர்மையோ உண்மையோ இருக்காது. நீ நேர்மையாக உண்மையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் கஷ்டப்படுத்தும்படி நான் விட்டுவிட மாட்டேன். யாராலும் உன்னை நெருங்க முடியாத அளவிற்கு உனக்கான வாழ்க்கை உயர்வானதாக அமைத்து தரப்போகின்றேன். உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களையெல்லாம் நீ பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் துன்பத்தை கொடுத்தவர்களும் அதற்கான கர்ம வினைகளை அடைந்தே தீருவார்கள். அதை நான் அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உன்னுடைய கண் முன்னால் அதே நிலைக்கு ஆளாவார்கள். அதை நீ பார்க்கவும் போகின்றாய் என்று நினைத்து நீ கலங்காதே என் செல்லமே. உன்னை படைத்த உன் தாயானவள் அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுது உனக்கு எதை செய்ய வேண்டும் என்பதையும் எதை சரி செய்ய வேண்டும் என்பதையும் எதை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தர வேண்டும் என்று எல்லாவற்றையும் அறிந்தவளாகத்தான் இருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பப்படும் போது அதை பார்த்து திருந்தும் வாய்ப்பை உனக்குள் உருவாக்கிக்கொள். இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் கஷ்டப்பட்டால்தான் திருந்துவேன் என்று நினைக்காதே என் தங்கமே. மற்றவர்கள் கஷ்டப்படும் போதே நாம் இந்த தவறை செய்கிறோமே, இனி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முன்பே யோசித்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அதே துன்பமும் கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று நீ வலியையும் வேதனையும் அனுபவித்து புலம்பாதே. அதை என்னால் பார்க்க முடியாது. மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கும் என் பிள்ளையான நீ மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையிலிருந்தே பல பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய். கோபப்பட்டு ஜெயித்து விட்டாய் நீ என்றால் நீ ஜெயித்தது பெரிது கிடையாது என் தங்கமே. உன் அன்பால் அனைவருடைய மனதையும் வெல்லப்பார். உன்னுடைய கோபத்தை தாங்கிக் கொண்டு அவர்களுடைய பொறுமைதான் பெரிது என்பதை புரிந்து கொண்டு இனி கோபப்படுவதை நிறுத்திவிட்டு அடுத்த நிமிடம் கூட என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது தானே இந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது எதற்காக உனக்கு இந்த தேவையற்ற திமிரும் ஆணவமும்? இப்படியெல்லாம் இதனை தூக்கி குப்பையில் போட்டு விடு என் செல்லமே. வேண்டுமென்றே உனக்குள் இந்த குணம் இருக்கின்றதே என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில சமயங்களில் உன்னையும் மீறி எதிர்மறையான பேச்சுக்களும் சில வெறுப்புகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளும் உன்னுடைய வாயிலிருந்து வெளிவந்து விடுகிறது. அதை முதலிலிருந்தே நிறுத்துவதற்கு முயற்சிகளை செய். வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வேண்டியதையோ விரும்பியதையோ உடனே கொடுத்து விடாதே. சில கஷ்டங்களையும் மாற்றங்களையும் மாறுதல்களையும் உனக்குள் வரவழைத்த பின்புதான் உனக்கானது உன்னிடம் கொண்டு வந்து அதற்காகத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கிக்கொள் என்று உன் தாயானவள் சொல்கிறேன். துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய பாதையினை வேறு யாராலும் உனக்கு காட்ட முடியாது என் செல்லமே. அது உனக்குள் தான் இருக்கின்றது. நீதான் உன்னுடைய மனதில் இருக்கும் துன்பத்தையும் தேவையில்லாத விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மனதில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வர வேண்டும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்று நம்புவதுதான். வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களும் சரி, கிடைத்து கொண்டிருக்கும் விஷயங்களும் சரி, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர
சிறப்பான ஒன்று இருக்கும். இதைவிட சிறப்பானது ஒன்று எனக்கு வேண்டும். இதைவிட இதைவிட என்று மேலும் மேலும் எதிர்பார்க்காதே. உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்பதை அறிவாய்தானே? கஷ்டங்கள் தெரியாமல் உன்னுடைய குழந்தைகளை நீ வளர்க்க வேண்டும், சுகமாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்து விடுகிறாய். அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ சவால்களோ வரும்போது அதை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்போது அது உன்னுடைய குழந்தைகளை மட்டுமே பாதிக்கும் அல்லவா? துணிவு இல்லாத பிள்ளைகளை நீயாகவே உருவாக்கி விடாதே. எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க பழகு. சோகங்களும் சவால்களும் வாழ்க்கையில் வந்துதான் தீர வேண்டும். அதை அவர்கள் தனியாக எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு அனைத்தும் நன்றாகவே நடக்கும். உன் அம்மா தாயானவள் உனக்கு எப்பொழுதும் நான் துணை இருப்பேன். என்ன நடந்தாலும் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.